அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்தில் சுக்கிரன் கிரகத்தை பற்றி தான் நம்ம முழுசா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சிருந்ததை கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு வார்த்தை கூட நம்ம பயன்படுத்த மாட்டோம். வீடியோவை பாருங்கள். சுக்கிரன் முதல்ல சுக்கிரன்னா யாருன்னு தெரியணும். நிறைய பேர் சொல்கிறாங்க சுக்கிரன்னா சுக்கராச்சாரியன்னு சொல்கிறாங்க, பிருகுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுவுமே கிடையாது. சுக்கிரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள், அவ்வளோதான். வேற யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு 100 ஜோதிடர் இருக்காங்கன்னா அதில் 98% ஜோதிடருக்கு பெரும்பாலும் தெரியல சுக்கிரன்னா யாருன்னே தெரியல. ஒரு 2% அல்லது 3% ஜோதிடருக்கு சுக்கிரன்னா யாருன்னு தெரியுது. ஆனால் அவங்க உண்மையை சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அதான், வேறு எதுவுமே கிடையாது. சுக்கிரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள். ஆண்டாள். இந்த ஆண்டாள் யாருன்னு கேட்டிங்கன்னா அகத்தியரோட மனைவி, அதாவது மகாவிஷ்ணுவோட மனைவி. அல்லது அகத்தியர். அகத்தியர் ஆள் ஒன்று தான், ஆனால் பேர் 2 பேர். ஓகே, நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம். அகத்தியர் வேற, மகாவிஷ்ணு வேற, அழகர் வேற அப்படின்னா யாருமே கிடையாது. ஆள் ஒன்று தான், பேர் தான் அவருக்கு பல பேர். அகத்தியர்னு சொல்லலாம், மகாவிஷ்ணு சொல்லலாம், அழகர்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அகத்தியர் தான் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு தான் அகத்தியர், அழகர் தான் அகத்தியர். சரியா? இதில் எந்த குழப்பமும் வேணாம். ஆள் ஒரு ஆள் தான், பேர் அவருக்கு பல பேர் இருக்கு. ஆண்டாள். சுக்கிரனுக்கு உடைய யாரு சுக்கிரனுக்கு யார் தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இந்த ஆண்டாள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் திரௌபதியை குறிக்கும். திரௌபதி ஆக்சுவலாக ஆண்டாளை தான் அப்படியே மகாபாரதத்தில் திரௌபதியை காட்டுவாங்க. நீங்கள் எந்த டவுட்டும், உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சுக்கிரனுக்கு ஆண்டாளோட மறுபேர் தான் திரௌபதி. அதை மகாபாரதத்தில் திரௌபதி கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆண்டாளை தான் திரௌபதி மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ சுக்கிரனோட காரத்துவம் பார்த்தீங்கன்னா முதல்ல நடனம், 2வது பார்த்தீங்கன்னா நாட்டியம், 3வது பார்த்தீங்கன்னா ரத்தம், 4வது பார்த்தீங்கன்னா நடனம், நாட்டியம், நடிகர் அல்லது நடிகைகள். நடிகைகள். 5வது பார்த்தீங்கன்னா முடி, அதாவது தலைமுடி. தலைமுடி. 6வது பார்த்தீங்கன்னா ஆடைகள், அதாவது நம்ம பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸு அதெல்லாமே சுக்கிரனோட காரத்துவத்தில் வரும். ஆடைகள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரனோட காரத்துவம் வெறும் 6 மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சுக்கிரனோட காரத்துவம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு குறிப்பிட்ட 6 காரத்துவம் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 7வது பார்த்தீங்கன்னா முட்டாள். அதாவது முட்டாள்னா எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம், முட்டாள். 8வது பார்த்தீங்கன்னா ஆசை.
இந்த மாதிரி சுக்கிரனோட காரத்துவம் நிறைய இருக்கு. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது ஜோதிட கட்டம். ஆக்சுவலா ஜோதிட வட்டம் தான் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்துவதற்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டத்தை பயன்படுத்துறாங்க. உண்மையாவே ஜோதிட சக்கரம் பார்த்தீங்கன்னா சக்கரம் தான். அது வட்டம் தான். வட்டம் மாதிரி தான் இருக்கும் சக்கரம். பயன்படுத்துறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி தான் கட்டத்தை பயன்படுத்துறாங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டத்தில் எது சுக்கிரனோட வீடு நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது ஆண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இங்கேயும் சுக்கிரன் தான் இருக்கும். இதுக்கு அதிபதி சுக்கிரன், இதுக்கும் அதிபதி சுக்கிரன். இது பார்த்தீங்கன்னா துலாம் வீடு, இது பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு, இது பார்த்தீங்கன்னா ரிஷபம். இந்த வீட்டுக்கு இந்த 2 வீட்டுக்குமே சுக்கிரன் தான் அதிபதி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா பெண் வீடு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா பெண் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படியா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுதான் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொன்னது ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன். இந்த வீடியோவில் யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லி வச்சுருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துலாம் வீடு சுக்கிரன் வீடே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த துலாம் வீடு சுக்கிரன் வீடே கிடையாது. ரிஷபம் மட்டும்தான் சுக்கிரன் அதிபதி. அதாவது சுக்கிரன் கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. ரிஷபம், ராசி சுக்கிரன், ராசி அல்லது லக்னம். நல்லா தெரிஞ்சுங்க, ராசி அல்லது லக்னம். ஒன்று பார்த்துட்டோமா? ரிஷப வீட்டுக்கு மட்டும்தான் சுக்கிரன் அதிபதி. நீங்கள் துலாம் வீட்டுக்கு நினச்சிடாங்க. துலாம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியே கிடையாது. இங்குள்ள ஜோதிடர்கள்லாம் பொய் சொல்லி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அதை யாருமே நம்பாதீங்க. ஜோதிடமே நிறைய தப்பானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரம்பரிய ஒரு ஜோதிட முறையால் மட்டும்தான். அந்த ஜோதிட முறையால் தான் ஜோதிடமே பாதி கெட்டு குட்டிச்சுவரா போயிடுச்சு. இப்போ சுக்கிரன் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிரகத்துக்கு 2 கிரகங்கள் நட்பு கிரகங்களாகவும் 2 கிரகங்கள் பகை கிரகங்களாகவும் வரும். இது சுக்கிரன் கிரகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே 2 நட்பு கிரகங்களாகவும் 2 பகை கிரகங்களாகவும் வரும். இப்போ நட்பு கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு கிரகம் 1 பூமி, 2 சூரியன். என்னடா நட்பு கிரகம் எழுதி வச்சுட்டு பூமின்னு போட்டிருக்கீங்க, இங்கே பூமியே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படின்னா கிடையாது. பூமி இருக்கு. பூமி என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் தான் பூமி. நீங்கள் கேட்பீங்க, அப்போ புதன்னா 2 வீடு இருக்கே, எந்த வீட்டுக்கு புதன் அதிபதி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. புதன் இந்த வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. சூரியன் இந்த வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. இது புதனோட வீடு கிடையாது. இது மட்டும்தான் கன்னி வீடு மட்டும்தான் புதனோட வீடு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கன்னி வீடு மட்டும்தான் புதனோட வீடு. அதே மாதிரி இங்க இருக்க சூரியனோட வீடு சிம்மம் மட்டும்தான். இதுல எந்த ஒரு சந்தேகம் வேணாம். நட்பு கிரகங்கள் எது பார்த்தீங்கன்னா, 1 புதன், இன்னொன்று சூரியன். 2வது பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள். அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பூமியில 50% உரிமை உங்களுக்கு இந்த பூமி நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த நம்ம வாழ்ற பூமியில 50% உரிமை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ரிஷப ராசியில பிறக்கிறவங்களும் சரி, ரிஷப லக்னத்துல பிறக்கிறவங்களும் சரி, 50% உரிமை இருக்கு. உங்களோட உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. யாரே சொன்னா, அதாவது நானே சொன்னாலும் சரி, யாரும் சொன்னாலும் சரி, உங்களோட உரிமையை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. இப்ப நட்பு கிரகங்கள் 2 1 புதன், 2வது சூரியன். இப்ப பகை கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா,
சந்திரன். 2வது பார்த்தீங்கன்னா குளிகை. அதாவது அல்லது மாந்தி. எப்படி சொல்லுவாங்க? 2 பேர் இருக்குதுக்கு. நீங்க எப்படி வேணாலும் இத சொல்லிக்கலாம். குளிகை அல்லது மாந்தி. இந்த 2 கிரகம் மட்டும் தான் உங்களுக்கு பகை கிரக சேர்க்கை. அதாவது சாரி, இது 2 கிரகங்கள் மட்டும் தான் சந்திரனும் சரி, குளிகையும் சரி பகை கிரகங்க. நான் குளிகை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாருமே சொல்லாத ரகசிய வீடியோல ஆல்ரெடி நான் குளிகைய பத்தி நான் போட்டுட்டேன். அந்த வீடியோ போய் பாருங்க. குளிகை எந்த வீட்டுக்கு அதிபதின்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி சந்திரனுக்கும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி பூமிக்கும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி சூரியனுக்கும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க போய் பார்த்தா தான் உங்களுக்கு முழுசா ஒவ்வொரு கிரகத்த பத்தியும் முழுசா தெரிய வரும். நீங்க பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்தா தான் முழுசா உங்களுக்கு தெரியும். எந்த கிரகம், எந்த வீட்டு நமக்கு உண்மையாவே உரிமை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லாட்டா கண்டிப்பா தெரியவே வராது. பெரும்பாலான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறக்கிறவங்க பெரும்பாலான பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 70% பேரு பணக்கார வீட்லயும், மொத்தம் 100% மிச்சம் 30% பேரு ஏழை வீட்லயும் பிறக்குறாங்க. அதாவது 70% பேரு பணக்காரவங்க வீட்லயும், இந்த 30% பேரு ஏழை வீட்லயும் பிறக்குறாங்க. இவங்க ஆக்சுவலா பணக்காரங்க வீட்ல தான் மட்டும் தான் பிறக்குறாங்க. ஆனா, அந்த ஏழை வீட்ல பிறக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க யோகமாகவும் பிறக்குறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழையாகவும் பிறக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏழை வீட்ல வந்து யோகத்தோடையும் பிறந்து வராங்க. நல்லா இத கவனிச்சுக்கங்க. ரிஷப ராசி மேக்ஸிமம் பிறந்து வர ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறப்பெடுத்து வரக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி 70% பேரு பணக்கார வீட்லயும், ஒரு செல்வாக்கு மிக்க வீட்லயும், செல்வம் மிகுந்த வீட்லயும் பிறப்பெடுத்து வராங்க. கீழ இருக்கிற 30% பார்த்தீங்கன்னா, ஏழை வீட்லயும் அதிக யோகத்தோடயும் பிறந்து வர்றாங்க. இவங்க மட்டும் தான் யோகத்தோட பிறந்து வராங்க. நீங்க கிடையாது. இந்த 70% கிடையாது. அதே மாரி சுக்கிரன் ஒரு எத்தன வயசு இருக்கக்கூடிய ஆணையும், பெண்ணையும் குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு 40 டூ ஒரு 40 டூ ஒரு 55 வயசு இருக்கக்கூடிய ஆண்களையும் சரி, பெண்களையும் சரி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சுக்கிரன் கிரகம் மட்டும் தான். வேற எந்த கிரகமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது சுக்கிரன் கிரகம் மட்டும் தான். வேற எந்த கிரகம் கிடையாது. இப்ப நட்பு கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நட்பு கிரக சேர்க்கை 1 சுக்கிரன், ஒரு நிமிஷம் தப்பா எழுதிட்டேன். இங்க ராசி வரும். இங்க லக்னம் வரும். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 1வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, சுக்கிரன் பிளஸ் புதன். 2வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, சுக்கிரன் பிளஸ் சூரியன். 3வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் பிளஸ் சுக்கிரன். 4வது என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, புதன் பிளஸ் சுக்கிரன். இது எல்லாமே இந்த 4மே நட்பு கிரக சேர்க்கைகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் புதன், சுக்கிரன் சூரியன், சூரியன் சுக்கிரன், புதன் சுக்கிரன். இது எல்லாமே நட்பு கிரக சேர்க்கைகள். இந்த நட்பு கிரக சேர்க்கையில ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரனும். இது 3 4 மட்டும் தான் இந்த நட்பு கிரக சேர்க்கையிலே ரொம்ப ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை. இதுவும் ஓரளவு யோகமான கிரக சேர்க்கை தான். ஆனா இது 2மே அந்த அளவுக்கு இருக்காது. இது 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 2 அதாவது 3வதும் சரி, 4வதும் சரி
ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் ஒரு செல்வம் மிகுந்த சேர்க்கையாகவே இது கருதப்படுது. ரெண்டுமே அப்படித்தான் இருக்கும். இப்ப புதன் சுக்கிரன் சேர்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிவை அழகா பயன்படுத்துறவங்க. இப்ப சூரியன் சுக்கிரன் சேர்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுளை கடவுளை அழகா வணங்கக்கூடியவங்க, அழகுபடுத்தி வணங்கக்கூடியவங்க. அதாவது கடவுளுக்கு ஒரு செயலை செய்யணும்னு கடவுளுக்கு ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அந்த செயல் செஞ்சாங்கன்னா அவ்வளோ அழகாகவும் இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். அதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா பாராட்டக்கூடியதாகவும் இருக்கும். இதுவே புதன் சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் இங்கே வந்து புதன் பார்த்தீங்கன்னா அறிவான கிரகம், இங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அழகான கிரகம். இவங்க அறிவையே அழகா பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நபர்களாகவே வருவாங்க இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை. இது நட்பு கிரக சேர்க்கைகள். இது ரெண்டும் தான் யோகமானது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பகை கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ராசி, இது லக்னம். இப்படியும் பிறந்து வருவாங்க. இப்ப பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ப்ளஸ் குளிகை. மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன். நாலாவதை பார்த்துக்கிட்டிங்கன்னா குளிகை ப்ளஸ் சுக்கிரன். ஒன்று நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க, இதெல்லாமே பகை கிரக சேர்க்கை சொல்லிட்டேன். இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான், இந்த 2 தசையும் நடக்கும்போது, சந்திர தசையும் நடக்கும்போதும் சரி, சந்திர புத்தி நடக்கும்போதும் சரி, குளிகை தசை நடக்கும்போதும் சரி, குளிகை புத்தி நடக்கும்போதும் சரி, நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லட்டா இவங்க ஆதிபத்திய காரகத்துவ ரீதியா நீங்க பல சிரமங்களை உங்க வாழ்நாள்ல சந்திக்க நேரிடும். குளிகை தசை நடக்கும்போதும் நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லட்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். இதெல்லாமே இங்க பாருங்க, பகைக்கிரக சேர்க்கையில சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் குளிகை, சந்திரன் சுக்கிரன், குளிகை சுக்கிரன், இது 4மே பகைக்கிரக சேர்க்கை தான். ஆனா இந்த பகைக்கிரக சேர்க்கையிலே ரொம்ப மோசமான கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 1 இந்த 4 தான். சுக்கிரனும் சந்திரனும் குளிகை சுக்கிரனும், இது 2 தான் மோசமான கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன்னா ஆசை, சந்திரன்னா அழகு. ஆசைக்காக அழக தன் வாழ்க்கையில ஆசைக்காக அழக தன் வாழ்க்கையில தனக்கு அதிகமா பயன்படுத்தணும்னு சொல்லி தவறான எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாகும். இதனால பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். குளிகை சுக்கிரன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பில்லி சூனியம் இது மாதிரி செஞ்சு தன்னை ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக உண்டாகக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குளிகை சுக்கிரன் மட்டும்தான்.
அதாவது இந்த ஏவல் பில்லி சூனியெல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குளிகை ராசியில பிறக்கக்கூடியவங்க தான். இதே சுக்கிர லக்னமா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தன் ஆசையை நிவர்த்தி செய்வதற்காண்டி என்னென்ன தன் ஆசையை நிவர்த்தி செய்வதற்காண்டி எப்படியாச்சும் செஞ்சு அதை அடையத்தான் வழி பார்ப்பாங்க. அதனால இந்த 2 கிரக சேர்க்கையுமே கொஞ்சம் ஆபத்தான கிரக சேர்க்கை. இந்த 2 கிரக சேர்க்கை இருக்கவங்க கொஞ்சம் ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சுக்கிரன் லக்னத்துல பிறக்கிறவங்க, நீங்க சந்திர தசை நடக்கும்போதும் சரி, குளிகை தசை நடக்கும்போதும் சரி, ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இந்த 2 தசை எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சந்திர லக்னத்துல அதாவது ரிஷப லக்னத்துல, அதாவது சுக்கிர லக்னத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2 தசை எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ம், ம், இந்த 2 தசையுமே மேக்ஸிமம் ஒரு 60 டு 70 வயசுக்குள்ளேயே இந்த மேக்ஸிமம் இந்த 2 தசையும் நடந்துரும். உங்களுக்கு அதாவது இளமை காலத்திலேயே இந்த 2 தசையும் நடந்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஆக்சுவலா எல்லாமே சொல்லிட்டேன். ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன். இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. பாய்.